வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மாதுளம் பழத்தினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதிக இனிப்பு சுவையும் லேசான புளிப்பு சுவையும் கொண்ட மாதுளம் பழத்தை நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதுளம் பழத்தினுடைய அடர்த்தியான தோலின் உள்ளே சிவப்பு நிற முத்துக்கள் காணப்படும். இதுதான் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த விதைப்பகுதிகளை தான் நம்ம சாப்பிட்றோம். இந்த விதைப்பகுதிகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போதோ அல்லது மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும். நீங்கள் கூடுமான வரைக்கும் மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது அதில் இனிப்பு இயற்கையாகவே இருக்கிறதால நீங்கள் சர்க்கரை சேர்க்காம குடிக்கிறது உங்களுக்கு ஆரோக்கியம். ஸோ மாதுளம் பழத்தை நம்ம அப்படியே சாப்பிடும் போதோ அல்லது ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போதோ என்னென்ன மாதிரியான மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நாள்பட்ட அலர்ச்சியை தடுக்க உதவும் மாதுளம் பழம். இதய நோய், டைப் 2 நீரிழிவு நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற நாள்பட்ட உடல் நிலைமைகளை மாதுளம் பழம் கட்டுப்படுத்தும். மாதுளம் பழம் இந்த நாள்பட்ட தொடர்புடைய வீக்கத்தை தடுக்கவும் செய்யும். மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய புனிகலஜின்ஸ் என்னும் சேர்மங்கள் ஆக்சிஜனேற்ற மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. இது குறித்து கூடுதல் ஆராய்ச்சி இன்னும் தேவைப்பட்டாலும் நீங்கள் மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போதோ அல்லது மாதுளம் ஜூஸை எடுத்துக்கொள்ளும் போதோ இது மாதிரி அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை பெற்று சில அலர்ச்சியிலிருந்து உங்களை பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் மாதுளம் பழத்துக்கு இருக்கு. ஸோ பிபி, சுகர் பேஷண்ட்ஸு, புற்றுநோய் தாக்காமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, மூட்டு வலி, முடக்குவாதம் சார்ந்த பிரச்சனைகளால் அவதிப்படுறவங்க, ஸோ இந்த மாதிரி நாள்பட்ட பிரச்சனைகளை இருக்கிறவங்களாம் அந்த பிரச்சனைகளை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை பெறுவதற்கு மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. மாதுளம் பழத்தை நீங்கள் ஜூஸ் ஆகவும் எடுத்துக்கொள்ளலாம். புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் மாதுளம் பழத்தில் இருக்கு. மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டு இருக்கிறதாக ஆராய்ச்சி ஒன்றில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆராய்ச்சியில் விலங்கு மீது கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி ஒன்றில் இது என்ன பண்ணுது அப்படின்னா கல்லீரலில் ஆரம்ப கட்ட வளர்ச்சியை மெதுவாக்க செயல்பட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்காக மாதுளம் பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது பழங்கால ஆராய்ச்சி ஒன்றில் இந்த மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புரோஸ்டேட் புற்றுநோய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எந்த விதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செல் பரவல் இல்லாமல் புற்றுநோயை தவிர்ப்பதில் பெரும் பங்கு நமக்கு குடிக்கக்கூடிய அந்த மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போதோ அல்லது பார்த்தீங்கன்னா மாதுளம் பழத்தை சாப்பிடும் போதோ நமக்கு கிடைக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. கிட்னி ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக மாதுளம் பழம் இருக்கும். மாதுளம் பழம் சிறுநீரக உறுப்பை மேம்படுத்துது. இது சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவதை தடுக்கிறதாகவும் சோதனை குழாய் ஆய்வுகளையும் மனித ஆய்வுகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ டெஸ்ட் கியூப் ஆய்வுலையும் அப்புறம் ஹியூமன் வச்சு பண்ண ரிசர்ச்லையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. 2014 ஆண்டு நம்பகமான ஆய்வு ஒன்றில் மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரக கற்கள் மீண்டும் மீண்டும் உள்ளவர்களில் கல் உருவாகக்கூடிய தூண்டுதலை மாதுளம் பழத்துடைய ஜூஸும் தடுக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. விலங்கு ஆய்வு ஒன்று மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சலேட்டுகள், கால்சியம் மற்றும் பாஸ்பேட்டுகளுடைய செறிவை கட்டுப்படுத்துவதாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது சிறுநீரக கற்களை உண்டு செய்ய காரணமாக உங்களுக்கு இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது இந்த ஆக்சலேட்டுகள், கால்சியம் மற்றும் பாஸ்பேட்டுகளுடைய செறிவை கட்டுப்படுத்துவதன் மூலமாக சிறுநீரக கற்கள் உங்களுக்கு உருவாகாது. உருவாகி இருக்கக்கூடிய சிறுநீரக கற்களையும் உங்களுக்கு சாப்பிடக்கூடிய அந்த மாதுளம் பழமும் மாதுளம் பழம் ஜூஸும் கட்டுப்படுத்திடும். மூளைக்கு நன்மை செய்யும் மாதுளம் பழம். மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய எல்லஜின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பார்த்தீங்கன்னா உடலில் ஏற்படக்கூடிய அலர்ச்சியை குறைக்குது. ஆக்சிஜனேற்ற சேதத்தை குறைக்கிறதன் மூலமாக மூளை செல்களினுடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதன் மூலம் இது பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற நரம்பியல் சார்ந்த மறதி தொடர்பான வியாதிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே வராமல் தடுக்குது. அதுக்கு நீங்கள் இந்த எல்ஜிடானின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கக்கூடிய இந்த மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு பலன் கிடைக்கும். மேலும் மாதுளம் பழத்தில் இந்த எல்லஜின்ஸ் இருக்குங்க இல்லையா, ஸோ இது குடலில் யூரிலித்தேன் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய சேர்மத்தை உருவாக்குறதால மூளையில் உண்டாகக்கூடிய அலர்ச்சியை இது குறைக்கும் அப்படின்றதும் சொல்லப்படுது. இது குறித்து இன்னும் கூடுதல் ஆராய்ச்சி தேவைப்பட்டு இருந்தாலும் ஆனால் மாதுளை பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது மூளை நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நலமோடு வாழலாம். மாதுளம் பழத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஜீரண கோளாறுகள் நமக்கு தடுக்கப்படும். மாதுளம் பழம் சாப்பிடுவது குடல் நுண்ணுயிரினுடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்குது. சோதனை குழாய் ஆராய்ச்சியினுடைய நம்பகமான ஆதாரத்தின்படி மாதுளம் பழம் குடல் பாக்டீரியாக்களினுடைய அளவை அதிகரிக்குது. இது ப்ரீபயோட்டிக் என்னும் நன்மையான பாக்டீரியா. ஸோ இது குடல்ல எரிபொருளாக செயல்பட்டு ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரியை ஆதரிக்க செய்யும். ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய மாதுளப்பழம் செரிமானத்தையும் ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்ளும் அப்படின்றதால எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், அஜீரணம், செரிமானம் சார்ந்த பிரச்சனை இல்லாமல் குடல் பாக்டீரியாக்களை ஆரோக்கியமாக வைத்து செரிமானத்திற்கு உதவிகரமாக மாதுளம் பழம் இருக்கும். மாதுளம் பழம் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்யும். மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய ஃபேலிஃபினாலிக் கலவைகள் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு பரிசோதிக்கப்பட்ட ஆய்வில் மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துட்டு வந்த அப்படின்னா
மார்பு வலியினுடைய அதிர்வெண் மற்றும் தீவிரத்தை குறைத்து இது இதய ஆரோக்கியத்தில் வந்து எப்போதுமே ஒரு பாதுகாப்பான விளைவை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் இதயத்தில் வந்து குறைச்சிக்கிட்டு நல்ல கொலஸ்ட்ராலை மட்டும் வளமான அளவில் வைத்துக்கொண்டு இதய தசைகள் சேதமடைவது, தமனிகளில் வீக்கமடைவது, மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதயம் சார்ந்த எந்த விதமான அபாயமும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு மாதுளம்பழமும் மாதுளம்பழத்துடைய ஜூஸும் உதவிகரமாக இருக்கும். மாதுளையில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கு. மாதுளையை விதையோடு நீங்கள் சேர்த்து எடுத்துக்கொள்ளணும். இது பல அத்தியாவசியமான விட்டமின்களுடைய சிறந்த ஆதாரம். குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு அப்படியே நீங்கள் மாதுளம்பழத்தை சாப்பிட கொடுக்கலாம். ஜூஸாக கொடுக்கும்போது சர்க்கரை சேர்க்காம குடிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா மாதுளம்பழம் இயற்கையாகவே இனிப்பு சுவை கொண்டது தான். உயர் ரத்த அழுத்த சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய, அதாவது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளத்தில் நீங்கள் இருந்து அதுக்காக மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மாதுளம்பழத்தை வந்து எடுத்துக்க கூடாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மருந்துகளோட சைடு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். நீங்கள் மாதுளம்பழம் சாப்பிட்டாலே உங்களுக்கு அலர்ஜி இருக்குது அப்படின்னா நீங்கள் மாதுளம்பழத்தை தவிர்ப்பது நல்லது. ஒவ்வாமை உண்டு செய்யாது அப்படின்னு சொன்னாலும் தாவர ஒவ்வாமை இருக்கிறவங்க, படை நோய் அல்லது மூச்சு திணறல் வருகிறவங்கலாம் வந்து மாதுளம்பழத்தை சாப்பிடாமல் தவிர்க்கிறதே நல்லது தான். உங்களுக்கு அதை எடுத்துக்கொள்ளும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம் மறுபடியும் வந்தாலும் நீங்கள் சாப்பிடவே கூடாது மாதுளம்பழத்தை. கல்லீரலில் உயர் கொழுப்புக்கு எடுக்கக்கூடிய மருந்துகள், ரத்தத்தை மெலிக்கக்கூடிய மருந்துகள் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் மருத்துவருடைய அறிவுரையின்படி மாதுளம்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் அவங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் நீங்கள் மாதுளம்பழத்தை சாப்பிடவே கூடாது. ஏன்னா நீங்கள் இந்த மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது மாதுளம்பழம் அந்த மெடிசன்ஸோட போயிட்டு ஃபைட் பண்ணுறதால உங்களுக்கு தான் பக்க விளைவுகள் ஏற்படும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. எனவே நீங்கள்லாம் மாதுளம்பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி மருத்துவரை அணுகிக் கொள்வது நல்லது. ஸோ மற்றவர்கள் போதுமான அளவுக்கு மாதுளம்பழத்தையும் மாதுளம்பழத்துடைய ஜூஸையும் எடுத்துக்கோங்க. நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.